இந்த பக்கம் பூசினாங்க சார், இந்த சைடில் பூசிருக்காங்க. அந்த பொண்ணு சேரை கொடுத்து கொத்தனார் சேரை போட்டு இந்த பக்கம் ஏறி இருந்துச்சு பூசிட்டு. அதுதான் சார் செங்கலை ஃபஸ்ட்டு வைக்கிறவங்க இங்கே வடப்பை வச்சு இடிச்சுக்கிட்டீங்கன்னா பண்ணிருக்கேன் நான் அப்புறம் டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எப்போ கேட்டோம் டெய்லி இந்த 100 கால் அடிக்கிறாங்கம்மா. அடிங்க நீங்க தப்பு இல்லைங்க. டாக்குமெண்ட் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. டிஎஸ்பி போட போட ஏமா ரெண்டு டிபார்ட்மெண்ட் வந்து கேட்டிட்டு இருக்கோம். அது டார்ச்சர் பண்றாங்கறீங்க. போட டிஎஸ்பிக்கு சொன்னாலும் எங்கள தான் கவுண்ட் பண்ணலாம். போட நீ போட இல்ல அந்த நிம்மதியா போட மாட்டாங்க. 100 கால் பண்ணி உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி போடு. வேறு சமயத்தில் வந்து பார்த்து நம்ம கேட்கலாம் பார்த்து வராங்க. பாதி நீங்கள் செங்கல் வச்சன்னைக்கே வைக்காதீங்கம்மா. டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. பண்ணோம் நீங்கள் கரெக்டான உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருந்தால் உடனே கொண்டு வந்து எங்கள் டேபிளில் கொடுத்துட்டு நீங்கள் வச்சுருக்கணும். அது இல்லாமல் ஏன் கட்டுறீங்க? இதுதான் இதோட இடம் வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது வந்து பொதுப்பாதைன்னு சொல்லுங்க. அது கூட டாக்குமெண்ட் இந்த இருக்குமா பாருங்கம்மா. நான் தான் ஆல்ரெடி அன்றைக்கே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேம்மா. பொய்யான டாக்குமெண்ட் எழுத முடியாது. சொல்றீங்க ரெக்கார்ட்லயே இருக்கு. இந்த நான் பேசிக்கிறேன் சார். எனக்கு மன உளைச்சல் கொடுக்காதீங்க. நான் மன உளைச்சல் அவங்க சைடு அப்படிதான். இங்க பாருங்க, இங்க வாங்கம்மா. என்னமா போட்டுருக்கு வந்து பாதை. அதான் அவங்க எடுக்கிறாங்களே. இங்க பாருங்க என்ன போட்டுருக்கு, நீங்களே பாருங்க. சந்து பாதைன்னு போட்டுருக்கு. அப்புறம் ஏன் போட்டு அதை அடைக்கிறீங்க? இந்த பாதை அடிச்சீங்கன்னா பின்னாடி வீட்டுக்கு எப்படிமா போவாங்க? அதுக்கு மட்டும் தான் கேட்குறேன். கணக்கு படி சர்க்கார் பாதமா? ப்ரூஃப் இருந்தா கொடுங்கம்மா, சப்மிட் பண்ணுங்கம்மா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதாம்மா சொன்னீங்க ப்ரூஃப் கொடுக்குறேன். நீங்க செவரு கட்டாதீங்கன்னு சொன்னோம். செவரு எப்படி கட்டி வச்சிருக்கீங்க? இது வந்து அஃபென்ஸ்மா. இது அடுத்தவங்க வீட்டுக்கு போற பாதையை மறிக்கிறது அஃபென்ஸ்மா. அப்படி பண்ணக்கூடாது. நீங்க டாக்குமெண்ட் கொடுங்கம்மா. அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கொடுங்க டாக்குமெண்ட், நான் பாக்குறேன். எப்பமா கொண்டு வந்து வேண்டி இப்படி அடிச்சு கட்டி செவரு கட்டி வச்சிருக்கீங்க? நீங்க இப்படிதாம்மா சொல்றீங்க. ஒரு மாசமா டாக்குமெண்ட் கொடுக்க மாட்டீங்க, செவரு கட்டி வச்சிருக்கீங்க. பின்னாடி வீட்டுக்கு எப்படி போவாங்க? டென்ஷன்லாம் உங்களை கொடுக்கல. பின்னாடி வீட்டுக்கு எப்படி போவாங்க? டாக்குமெண்ட் வச்சிருக்கா நீங்க மறிச்சிக்கணும். எப்படி எடுக்க முடியாது நேரம் எல்லாம். நான் பத்திரிக்கை வைக்க போகணும், ஜாமா வாங்க போகணும். அதுக்குள்ள எதுக்கு இப்படி இவ்வளவு பெரிய செவரு கட்டி வச்சிருக்கீங்க? பாதுகாப்பு வேணும் சார். இந்த இடத்துல கட்டிக்கலாம். மாதிரி சர்க்கார் போகும்போது பாதமா இது ஏமா இப்படி கட்டுறீங்க? தம்பியா நீங்க தம்பியாவே நினைச்சுக்கங்க. நான் டாக்குமெண்ட் காமிக்கிறேன்ல. என்னோட கூட பிறந்த தம்பியா ஒரு டெப்டி தாசில்தார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், விஓ, சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் எல்லாம் வந்து சொல்றோம். நாங்களாம் போய் சொல்றோம். அப்போ நான் உங்க மேல கோவம் படலப்பா. நீங்க உங்க சட்டப்படி நீங்க சொல்றீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேக்குறேன். ஏன்னா கல்யாணத்தை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் மந்த் வந்தப்ப நான் கட்ட மாட்டேன்னு சொன்னீங்க. டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டு கட்டிக்கிறேன். நீங்க கொடுக்கவும் உள்ள நீங்க கட்டியும் வச்சிருக்கீங்க. இது உங்க சைடு நியாயம் இருக்கா? நீங்களே சொல்லுங்க. இல்லப்பா, இப்ப பேசவும் எனக்கு மயக்கம் வருது. மயக்கத்துக்கு நல்லது. இங்க பாருங்க, சேம் டைம் ஆப்போசிட் வீட்ல 2 சீனியர் சிட்டிசன் இருக்காங்க. அதையும் பார்க்கணும். 2 வயசானவங்க இருக்காங்க. அவங்களையும் பார்க்கணும்ல. லேடிஸ் தான் இருக்காங்க. அவங்க வீட்ல இருக்கவங்க லேடிஸ் இல்லையா? 3ஆம் தேதி கல்யாணம் முடிச்சு அதுல இருந்து ஒரு வாரம் டைம் கொடுங்க. நான் வந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் டாக்குமெண்ட் கொடுக்க முடியாம எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. தாலுகா ஆபீஸ்ல வந்து தாசார்ட்ட கொண்டு வந்து கொடுங்கம்மா. அது வரைக்கும் ஏன் இப்படி கட்டி வச்சிருக்கீங்க? நான் வந்து உங்களை நேர்ல பார்க்கறேன். தப்புமா இது. நீங்க பாதுகாப்பு வேணும்னா கரெக்ட். அதுக்கே கவர்மெண்ட் இடத்துல ஏன் பில்டிங் கட்டி எப்படி பாதுகாப்பு நீங்க இது பண்ணுவீங்க? கவர்மெண்ட் இடத்துக்கு நான் கட்டறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்ல. சரிம்மா, உங்க பாதுனா அது டாக்குமெண்ட் கொடுங்க, நாங்க பாக்குறோம். நீங்க இப்படி முரணாவே பேசினா எப்படி? இப்போ உடனே கேக்குறீங்களா? நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேட்ட மாட்டாங்க உங்கள்ட்ட. உடனே கேட்கல. நாளைக்கு எடுத்து நேர்ல ஆபீஸ்ல வந்து பாக்குறேன்.
ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிடுறோம். நீங்கள் அடைச்சிருக்கிறது தப்பு, நீங்களே ரிமூவ் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. என் பேர் உமா மகேஸ்வரி, எங்கள் வீட்டுக்கார் பேர் சீனிவாசன். நானே எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் மாமனார் மாமியார், என் 2 குழந்தைங்க, பையன் பொண்ணோட நாங்கள் இந்த வீட்டில் தெலுங்குச்செடி தெரு உறையூர் இந்த வீட்டில் 30 வருஷம் ஆச்சு. இந்த வீடு கட்டி எங்கள் மாமியாரோட பூர்வீக இடம் இது. இந்த வீடு கட்டி 30 வருஷம் ஆச்சு. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் 2012 தனலட்சுமின்றவங்க ஒரு இடம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த அம்மா வந்து இடம் வாங்கினது நாள்ல இருந்தே பாதை பிரச்சனைன்னு அளக்குறப்ப எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கும். அதை அப்படியே நாங்களும் விட்டுட்டோம். அதை இருந்துகிட்டே இருந்தாங்க, நாங்களும் அதை அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறமா 2013 நான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்த கொஞ்சம் ஒரு 1300-1500 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட வந்துச்சு. அதுவும் எங்கள் மாமியாரோட சித்தியோட இடம் தான். அந்த இடத்த அதுவும் பூர்வீக இடம் தான். அது எங்களுக்கு அவங்களும் விருப்பப்பட்டுக்கிட்டா நாங்களும் அதை வாங்கிட்டோம். பணம் கொடுத்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த வாங்கினோம். அந்த இடத்துக்கு உண்டான வழி தனலட்சுமின்றவங்க வீட்டுக்கும் இப்போ எங்கள் மாமனார் மாமியார் இருக்கிற வீட்டுக்கும் இடையில 2 அடி பாதை இருக்குது. இந்த அம்மாவுக்கு வேணும்னா நம்ம எங்ககிட்ட ரொம்ப பொலைட்டாக பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணும், அவங்க வீடு கட்டி பாதாள சாக்கடை முதற்கொண்டு எங்கள் வீட்டு கனெக்ஷனில் தான் கொடுத்தோம். அப்போயெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க, விஜய் மாண்புமிகு முதல்வர் விஜய் கட்சியை சார்ந்தவங்க அவங்க. இப்போ அதுக்கப்புறமா இந்த சிங்கப்பெண்கள் ஆக்ட் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இப்போ இந்த பாதையை மறைச்சு, இந்த பாதையே உன்னோடது கிடையாது, இது பொது பாதை கிடையாது, எனக்கு இது வரைக்கும் எனக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துலையும் நிறைய சதுர அடிகளை ஆக்கிரமிப்பு பண்ணி அதையும் காம்பவுண்ட் சுவர் எடுத்து பாதையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க, கேட்டும் போட்டாங்க. இப்படியே ஒவ்வொரு நாளும் பொய் புகார்களா என் குடும்பத்து மேல பழிய போட்டுக்கிட்டே எங்க மாமனாருக்கு 82 வயசு ஆகுது, எங்க மாமியாருக்கு 78 வயசு ஆகுது. அவங்கலாம் ரிட்டையர் RS, எங்க மாமனார், எங்க மாமியார் ரிட்டையர் டீச்சரு. நாங்க ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த அம்மாவோட எங்களால போராடவே முடியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது கம்ப்ளைண்ட். என் பிள்ளைங்க மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, படிக்கிற பிள்ளைங்க மேலாம். என் பொண்ணு நேஷனல் பிளேயரு ரைஃபிள்ல, அவள்லாம் அந்த பின்னாடி சவத்துல எங்களை அத்துமீறி கேமரா போட்டிருக்காங்க என் வீட்டை பார்த்து. அங்கே நான் அவளுக்கு எங்கள் பாப்பாவுக்காண்டி எங்கள் வீட்டுக்காரரு ஒரு ரேஞ்சே உருவாக்கி கொடுத்துருக்குறாரு. அதுக்கு கூட அந்த பொண்ணு ப்ராக்டிஸ்க்கு போக முடியலை. அந்த கேமரா இருக்குது, அவங்க அசிங்கமாக எங்களை சித்தரித்து கேமராவில் எடுத்து அதை பூரா சோசியல் மீடியாவில் பிரபலமாக்கி விட்டுட்டாங்க. எங்களை பற்றி தப்பாக எங்கள் குடும்பத்தை பற்றி போட்டி. இதை பற்றி நாங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக லீகலாகவே போய்க்கலான்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக எல்லா இதுவுமே ரெக்கார்டு எல்லாத்தையுமே கொடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலியமாக நாங்கள் போய்க்கலான்னு சொல்லி முடிச்சாச்சு. அவங்களும் வந்தாங்க, தாசில்தார் வந்தார், VAO வந்தார், கார்பரேஷன் எல்லாருமே, போலீஸ் அதிகாரிகள் முதற்கொண்டு எல்லாருமே வந்தாங்க. எல்லாரும் வந்தும் சொல்லுவாங்க, அந்த அம்மா கொஞ்சம் கட்டுறதை நிப்பாட்டுவோம், அப்புறமேல் திரும்பவும் அவங்க போயிடுவாங்க, திரும்பவும் கட்டிடுவாங்க. நாங்களும் இந்த 3 மாசமா எங்களோட சொந்த வீட்டை விட்டுட்டு வேறொருத்தவங்க வீட்டில் தங்கியிருக்கோம் இந்த பிரச்சனைனால. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கும் ப்ரெஷர் இருக்குது, அவங்களுக்கு உடல்நல பாதிக்கப்பட்டுறக்கூடாது, எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமனார் மாமியாருக்கு உடல்நல பாதிக்கப்பட்டுறக்கூடாது, என் பிள்ளைகளோட நலனை கருத்தில் கொண்டுக்கிட்டு நான் வெளியில் தங்கியிருக்கேன். அப்படியும் தங்கியிருக்கத அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வீட்டில் ரவுடிகளை விட்டு மிரட்டினேன், கல்லை விட்டு எரிஞ்சேன் அப்படின்னு பொய் புகாரா ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு, DC ஆஃபீஸுக்கு, மகளிர் காவல் நிலையத்துக்கு, அது போக தில்லைநகர் ஏசிக்கு CM செல் வரைக்கும் இவங்க பொய் புகார் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பண்றதுன்னே எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எங்க சொந்த வீட்டை விட்டு நாங்க எதுக்குங்க வெளியில போகணும்? பாதை காட்டி நாங்க எதுக்கு வெளியில போகணும்? பாதை இருக்கு. இப்ப நாளைக்கு நான் இந்த வீட்டை விற்கணும், எனக்கு ஒரு ஆவதேவைக்கு விற்கணும்னா கூட நான் பாதை இல்லாம நான் எப்படி நான் போக முடியும்? அவங்க ரொம்ப சஃபர் ஆகுறாங்க இதனால. இன்னைக்கு இங்க பாருங்க, இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஜன்னலை மறைச்சு காத்தோட்டமே இல்லை, அந்த ஒரு ஸ்லைடிங் டோர் போட்டு வச்சிருக்காங்க, ஜன்னலை எல்லாம் மறைச்சு. இதுக்கு மேலே நாங்கள் என்னதான் பண்றதுன்னு எங்களுக்கும் ஒன்றும் புரிய முடியல. கோர்ட்லயும் கேஸ் போட்டிருக்கோம் சார், லீகலாவே போறேங்க சார். நான் என்ன சொல்றேன், கோர்ட்ல இருந்து கேஸ் ஆர்டர் வரட்டும், அவங்க அரடி இருந்தா கூட அவங்க எடுத்துக்கிறட்டும் சார் என் வீட்டை. இது போன கோர்ட்ல கேஸ் வர்றதுக்கு முன்னாடியே இப்போ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோன்னு தெரிஞ்சும் அவங்க ஏன் இவ்வளவு அவசரமா என்னங்க சார்? கட்சியில இருந்தா பெரிய இதாங்க சார், சிங்கப்பெண் ஆக்ட்ல இருந்தா இதாங்க சார். எங்க வீட்லயே நாங்க சார் பொம்பளையில வச்சிருக்கோம். சிங்கப்பெண் ஆக்ட்ன்றத தவறா பயன்படுத்துறவங்களுக்கு துணை போக கூடாதுங்க சார் சட்டம். எத்தனை நாளைக்கு சார்? 15 நாள் 20 நாள் எத்தனை நாள் சார் நான் அந்த பாதையை நான் மறைச்சு வச்சுட்டு நான் போகாம இருக்க முடியும் என் வீட்டுக்கு? இன்னைக்கு அதிகாரிகள் சொன்னாங்க சார், இன்னைக்கு ஒவ்வொரு தடவையும் அதிகாரிகள் வருவாங்க, சொல்லுவாங்க, அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல அவங்களையுமே என்ன பண்றது, JE
ஏஇ கார்பரேஷன் ஏஇ எல்லாரும் வந்தவங்களையும் சோசியல் மீடியாலே அவங்களையுமே ரவுடி உன் ஐடி ப்ரூஃபை காமி இவங்களாம் தான் அது போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க சார். நான் இதையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். எங்களை பத்தி அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயும் அதிகாரிகள் தாசில்தார் எல்லாருமே வந்து நீங்க பண்றது தப்புமா, நாங்க நிறைய தடவை உங்களை வார்ன் பண்ணிட்டு போயிட்டோம், நீங்க பண்றதெல்லாம் தப்பு, சர்க்கார் பொதுப்பாதையை நீங்க வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க, நாங்க எத்தனையோ தடவை சொல்லி நீங்க எந்த ஆர்டர் காப்பியுமே வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் நாங்க போடுற லெட்டர் எல்லாம் நீங்க வாங்க மறுத்துடுறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போனாலும் அவங்க சரி என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றாங்க. ப்ரூஃபை காமிங்கன்னா காமிக்க மாட்டேங்கிறாங்க சார். காமிச்சாதானுங்க சார், நான் காமிக்கிறேங்க சார், எல்லா ப்ரூஃபும் நான் கொண்டு வந்து காமிக்கிறேங்க சார். என் வீட்டோட எல்லா வரைபடத்துல இருந்து எத்தனாவது வருஷம் வாங்கணும், எவ்வளவுக்கு வாங்கணும், எப்படி எல்லா பத்திரப்பதிவும் நான் கரெக்டாக நான் கொண்டாந்து காமிக்கிறேங்க சார். அது 5ஆம் தேதி ஜூன் 5ஆம் தேதி நான் நில அளவைக்கு நான் வந்து பணம் கட்டியிருக்கேங்க சார். கார்பரேஷன் ஆஃபீஸில் பணம் கட்டி தான் 30ஆம் தேதி அளக்க வந்தாங்க எல்லாருமே. அவங்க அளக்க வந்தவங்களையும் அளக்க விடாம அந்த பொய் இந்த பொய் சொல்லி எங்க வீட்டுல ஆளுக இல்ல, ஆம்பளைங்க இல்ல, இப்படியே சொல்லி அவங்க போயிட்டாங்க சார். நான் அதுக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேங்க சார். அந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு, எனக்கு ஹியரிங் போய்கிட்டு இருக்கு. அவங்களும் அந்த ஆர்டர் காப்பியும் வச்சிருக்கேன். கார்பரேஷன் கமிஷனர் ஒரு இதா எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு சாட்சியா எடுத்துக்கிட்டு இவங்க எல்லாரும் ஆய்வறிக்கை பொதுப்பாதையை அவங்க ஆக்கிரமிச்சிருந்தாங்கன்னா அந்த ஆய்வு அறிக்கையை எங்களுக்கு ஒன்னா சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட்லயும் உத்தரவு போட்டிருக்காங்க. இவ்வளவு பண்ணையில இவ்வளவு வேகமா இவங்க பொது பாதையை ஆக்கிரமிச்சு என் இடத்தையும் ஆக்கிரமிச்சு காம்பவுண்ட் கட்டுறதுக்கு என்ன இதுங்க சார், அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இதை வந்து நீங்க தயவு செஞ்சு சிஎம்கே நீங்க கொண்டுகிட்டு போங்க, அவங்க கவனத்துக்கே கொண்டு போய் நியாயம் வாங்கி கொடுங்க.